பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப அதிகமா ஒரு அன்பை வைக்கிறாங்களோ, ரொம்ப காதலிக்கிறாங்களோ, அது ஒவ்வொரு பொசசிவ்னஸ் ஆகி அது வந்து டாக்ஸிக்கா மாறிடுது. அதுல இருந்து வெளியே வர முடியும் கைஸ். சீரியஸா சொல்றவங்க எல்லாருக்குமே சொல்றாங்க. அதுக்கான டைம் வேணும். அந்த படத்துல வந்து அந்த ஹீரோயின் அவங்களுக்கு வந்து டிராமா ஆயிடுச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் 2-3 கேள்வி தான் கேட்பான். அதுக்கே போய் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள்லாம் வந்து சீட்டிங்ல வராதுன்ட்டு? லவ்ல பார்ட்னர் கிட்ட இருந்து ஒன்னு மறைக்கணும் நினைச்சாலே அது சீட்டிங் தான். நீ பயந்து பயந்து அவங்களை நீங்க ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நீங்க ஆக்க தான் அவன் வந்து இன்னும் சைக்கோத்தனமா மாறிக்கிட்டே இருப்பான் அந்த பையன். இதெல்லாம் நீ பண்றது வந்து அந்த பொண்ணு உன் கூட இருக்கணும்னு தான் நீ பண்ண அந்த மணிகண்டன். ஆனா இருந்தாலா கிடையாது. இப்படிதான் நடக்கும் ரியாலிட்டியில. அதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சு ஒரு விஷயத்தை நீங்க பண்றது, அது அவனுக்கு தெரியும் போது உண்மையே அவன் ஹர்ட் ஆவறான்னு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க உண்மையாக அவன் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் போய் சொல்லிடுங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இந்த லவரோட படம் என்னன்னா, ரிலேட்டபிளா நிறைய பேருக்கு இருக்கும். லவ் பண்ணுங்க, பொசசிவ் ஆகுங்க, டாக்ஸிக் ஆகாது. எனக்கு புரியுதுடா, உண்மையா லவ் பண்ணனாலதான் ப்ரோ நான் அப்படி மாறினேன்னு நீங்க சொல்றது. ஆனா நீங்க அப்படி மாறினீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்கடா.